மனைவிகளே, கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியை நாம் கவனமாக வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டுமாம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிய வேண்டுமாம். நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்யலாம், வேத வசனத்தை தியானிக்கலாம். ஏன், கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை கூட செய்யலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ அதே போல உங்கள் சொந்த புருஷருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமாம். காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே போல மனைவிகளே, உங்களுக்கு உங்கள் புருஷர்கள் தான் தலை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த காரியத்திலேயும், அதனுடைய பொருள் என்ன? எல்லா காரியம். புருஷனுக்கு மனைவி எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமாம். மேலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறுகிறார் அந்த பகுதியிலே, நீங்கள் உங்களுடைய புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு சமூகம் சொல்லுகிறது. அநேக மக்கள் கூறுகிறார்கள், யாரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும் என்று. இது கர்த்தருடைய ஒரு நியமம், இது கர்த்தருடைய ஒரு திட்டம். இது பெண்களுக்கு அடிமைத்தனம் அல்ல, கர்த்தருடைய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஒரு திட்டம். ஆகையினால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியே, உன்னுடைய புருஷனுக்கு நீ கீழ்ப்படிய இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கலாமா?